பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மெடல்ஸில் ஒவ்வொரு வருடமும் பல முக்கியமான கேட்டகரிஸ்லேருந்து பல ஆர்டிஸ்டையும் டேரக்டர்ஸையும் அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாங்கள் மிக மிக முக்கியமான ஒரு கேட்டகரியாக கன்சிடர் பண்ணுறது என்னென்னா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். மாதேவன், இதான் கான்செப்ட் சொல்ல மாட்டிங்களா? ஏன்? ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம். யாருக்கு வணக்கம் வச்சிங்க? இல்லைங்க, இந்த வீடியோ மூலமாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியோ இல்லை கார்த்திக் நரேன் மாதிரியோ வரப்போகிற டேரக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு தான் இந்த செட்டப்லாம் ஓகே. இப்போ உங்களை வந்து அவங்களோட படத்தில் வந்து நடிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டைலாக் டெலிவரி இம்பார்ட்டன்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக சொன்னலாம். சொல்லுங்கள் பார்ப்போம். பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மெடல்ஸ்க்கு வந்து வருஷம் எக்கச்சக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும். இந்த வருஷம் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் சப்மிட் பண்ணுமா? இன்னும் கஷ்டமான விஷயம் கிடையாது. 2 பாயிண்ட் தான் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ஆமாம், கஷ்டமான விஷயம் கிடையாது, ஈஸியாக சொல்லுவார். ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டது என்னென்னா, 2 ஷார்ட் மூவிஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட், அதாவது வின்னர் வந்து பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் 2017 ஜூன் 11 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது இல்லையா, அந்த மேடையில், அந்த பிரம்மாண்டமான மேடையில் கூப்பிட்டு அந்த படத்தோட டேரக்டரை கௌரவிப்போம். பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மெடல் வழங்கப்படும் அவருக்கு. அண்ட் ரன்னருக்கு டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா அதை? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வின்னருக்கும் ரன்னருக்கும் 2 பேருக்குமே ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அப்லிஃப்ட் ஆஃப் த கரியர்னே சொல்லலாம். ஏன்னா 1 2 3 4 12 ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 12 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்கிட்ட உங்கள் ஓன் ஸ்கிரிப்டை போய் நீங்கள் நரேட் பண்ணலாம். இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துருக்க எவ்வளோ பேஷனட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு கதை சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ யாருன்னு சொல்லணும், அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏஜிஎஸ் சினிமாஸ், அபிராமி ராமநாதன் இருக்கார் இல்லையா, அபிராமி மேகாமால், அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஆரா சினிமாஸ், ஸ்டுடியோ 9, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், ஒன்சன் மூவிஸ், பிவிபி சினிமா அண்ட் 2 மூவி பஃப்ஸ் 2MB அவங்க, அக்ராஸ் ஃபிலிம்ஸ், பேஷன் ஸ்டுடியோஸ், 70mm என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி 12 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிட்டு உங்களோட கதையை, உங்களோட ஓன் ஸ்கிரிப்டை நீங்கள் நரேட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இந்த பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மெடல் ஷார்ட் ஃபிலிம்ஸில் உங்களோட படம் செலக்ட் ஆச்சுன்னா கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுமே. என்னது? May 17 லாஸ்ட் டேட்டு. ஆமாம், லாஸ்ட் டேட் தான் நம்ம உயிர் மூச்சு. இன்ஜினியரிங் பசங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் லாஸ்ட் டேட்டோட அருமை. ஸோ லாஸ்ட் டேட்டை மனசில் வச்சுக்கோங்க. இட்ஸ் May 17, 2017. ஸோ லாஸ்ட் டேட்டையும் மனசில் வச்சுக்கோங்க, எங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் பார்த்து ஏதாச்சும் ரோல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் போய் சிலம்ப கற்றுக்கிட்டு வந்துடுறேன். சிலம்பம் கற்றுக்கிட்டா ஹீரோ இல்லாமா? ஆமாம் குமாரி, சத்யராஜ் காலத்துலேயே இருக்கேன். மோர் டீடைல்ஸ் ஒன்லி ஆன் www.behindids.com. behindids.com போனாலே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து கோல்ட் மெடல்ஸ்க்கான லிங்க் தான் வரும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அபவுட் அஸ், அதுலேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் கான்டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு சப்மிட் பண்ணுங்கள்.